ஜெய் சச்சிதானந்தா. உங்க எல்லாரும் மனசுலையும் குடிகொண்டிருக்கிற பரமாத்மாவுக்கு என்னுடைய மனமார்ந்த சிரம் தாழ்ந்த வணக்கங்கள் வணக்கங்கள் வணக்கங்கள். இன்னைக்கும் நாம அம்மா அப்பா பசங்க விவகாரங்களை பத்தி இன்னும் கொஞ்சம் நிறைய பேச போறதா இருக்கோம். அம்மா அப்பாவுக்கு தங்களோட பசங்களுக்காக எப்பவும் ஒரு ஆசை இருந்துகிட்டே இருக்கும். நம்ம பசங்க ரொம்ப நல்லா படிக்கணும், நல்லா முன்னேறணும். யாரோட மைண்ட்லையும் ஆர்டினரி டிகிரி பற்றின விஷயமே வரது கிடையாது. கம்ப்யூட்டர் இன்ஜினியர் ஆகணும், இல்லைன்னா ரொம்ப ஒரு பெரிய மெக்கானிக்கல் இன்ஜினியர் ஆகணும், இல்லைன்னா ரொம்ப அறிவாளியான டாக்டருக்கு அவன் படிக்கணும். இந்த ஒரு ஆசையினால் ஒவ்வொரு அம்மா அப்பாவும் தங்களுடைய பசங்க படிக்கிற சமயத்தில் இப்படிப்பட்ட ஆசைகளோடு தான் இருந்துக்கிட்டு இருக்காங்க. இந்த பசங்களுக்கு ஒரு கேள்வி எழுது, நமக்கும் அம்மா அப்பா எந்த வகையில் ரொம்ப ப்ரெஷர் இருக்கதான் செய்யுது, அப்படியே அடக்கி வச்சுருக்காங்க. படி படி படி, நாங்களும் முயற்சி பண்ணுறோம், எங்களுக்கு நல்லா படிக்கணுங்கிற ஆசை இருக்காதா என்ன? ஆனால் என்ன பண்ணுறது, என்னோட ஞாபக சக்தியே ரொம்ப கம்மியாக இருக்குது. நாங்கள் எத்தனை படித்தாலும் ஞாபகத்துக்கு வரதே கிடையாது. இதே அம்மா அப்பா கிட்ட கேட்டால் இவன் சின்னவனாக இருக்கும்போது நல்லா படிப்பான், நிஜமாவே படிப்பான்னு சொல்லுவாங்க. எவ்வளவோ ஞாபகம் வச்சுருப்பான், ஒரு தடவை படித்தான்னா போதும் ஞாபகம் இருக்கும். ஆனால் இப்போயே காலேஜுக்கு வந்ததும், இல்லை +2க்கு அவன் வந்து சேர்ந்ததும், இல்லை SLC வந்ததும், இப்போயே அவனுக்கு எதுவும் ஞாபகத்துக்கு வரதில்லை. இப்போ அவனுக்கு என்ன ஆயிடுச்சு? முதல்லலாம் என்ன நடத்தினாங்களோ அதை நல்லா கரெக்டாக அவன் படிச்சுக்கிட்டு இருந்தான். ஆனால் இப்போ பாருங்க, அவனுடைய கவனம் அதிகமாக டிவியில் தான் இருக்குது, இல்லை ஏதாவது விளையாட்டில் இருக்குது, ஃப்ரெண்ட் சர்க்கிள்லேயே எப்பவும் இருக்கான். அதனால் படிக்கிறது எங்கே? கவனமே இல்லைன்னா அவனால் என்ன செய்யறதுக்கு முடியும்? ஆக்சுவலாக அம்மா அப்பா சொல்கிறது ரொம்ப வாஸ்தவமான ஒரு விஷயந்தான். எப்போ பசங்க டீனேஜுக்கு வராங்களோ அவங்களோட எண்ணங்கள் எல்லாமே தனியாக போயிடுது. சின்னவனாக இருக்கும்போது அவங்க கன்வர்சேஷன் எல்லாமே அப்பா மேலேயும் படிக்கிறது மேலேயும் தான் இருந்துக்கிட்டு இருக்கோம். கொஞ்ச நேரம் டிவி பார்க்கலாம், கொஞ்ச நேரம் விளையாடவும் செய்யலாம். ஆனால் அவன் பெரியவனாக ஆகும்போது இண்டிபெண்ட் மைண்ட்லேயே இருக்கான், சுதந்திரத்தை யோசிக்க தொடங்குறான், சுதந்திரம் தேவைன்னு நினைக்கிறான். அதுக்கப்புறம் அவன் மனம் போல் நடக்க ஆரம்பிக்கிறான், டிவியில் தான் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் காட்டுறான். அதோட இந்த காலத்து டிவி ப்ரோக்ராம்ஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு கொஞ்சம் கூட சரி கிடையாது. இந்த செக்ஸி மூவிஸுகள் எல்லாமே நிறைய வருது. இதனால் இவங்களுடைய சித்தம் ரொம்ப பிரேக் டவுன் ஆகிடுது. படிக்கிற சமயத்தில் நம்மளுடைய மனநிலைமை, அதாவது மனம், சித்தம், புத்தி, அகங்காரம் ஒரே இடத்துல ஸ்திரமாக இருந்ததுன்னு சொன்னால் அப்போ தான் இந்த படிக்கிறது நல்ல வகையில் நடந்துக்கிட்டு இருக்கோம். அதோடு நீங்கள் எவ்வளவு படிக்கிறீங்களோ அதெல்லாம் ஞாபகத்தில் இருக்கும். நமக்குள்ள இந்த ஸ்தூல சரீரம் எல்லாருக்கும் தெரிகிற நிலைமையில் இருக்குது. இப்போ வந்து கண்ணாடிக்கு முன்னால் நீங்கள் நின்னா எல்லாமே உங்களுக்கு தெரியுது இல்லையா? ஸ்பீச் கூட கேட்குற வகையில் இருக்குது. உள்ளுக்குள்ளே சூட்சுமத்தில் இருக்கிறது. இதில் மனம், புத்தம், சித்தி, அகங்காரம் இது எல்லாமே இருந்துக்கிட்டு இருக்கு. எதில் எண்ணங்கள் உருவாகுதோ அது மனசு. மனசுலேருந்து வருது தான் தாட்ஸ். அதோட எப்பவும் நான் ஸ்டாப் தாட்ஸ் தான் வந்துக்கிட்டே இருக்குது. எப்போவாவது சில தாட்ஸுகள் நிலைக்கிறது கூட கிடையாது, சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்குது. அதோட எப்போவாவது சில தாட் ஏதாவது ஒரு விஷயத்துக்காக மட்டும் வந்ததாக இருக்குன்னு சொன்னால் அனுபவிச்சிருக்கீங்களா? இல்லை, அது மாறிக்கிட்டே இருக்கும். இதெல்லாம் மனசோடது. இந்த விளைவுகள் மனசோடது. எண்ணங்கள் வருது, இது மனசுலேருந்து வருது. மனசு போன ஜென்ம கிரந்தி கொண்டு வருது, அதுலேருந்து தாட்ஸ் வருது. யாருக்கு அதிகமான தாட்ஸ் வருதோ அவங்களுக்கு இந்த கிரந்தி அதிகம், மனோகிரந்தின்னு சொல்லுவாங்க. இதுக்கப்புறம் வர்றது தான் சித்தம். சித்தம்ங்கிறது எப்போவோ ஃபோட்டோகிராஃபி எடுக்கிறது, ஃபோட்டோ எடுக்குது. சித்தம்ங்கிறது ஞான தரிசனம். இந்த சரீரத்தை விட்டு சித்தம் வெளியில் போகிறதுக்கு முடியும், சரீரத்துக்குள்ளேயே சுற்றிக்கிட்டு இருக்கவும் முடியும். மனசு வெளியில் எங்கேயும் போகவும் முடியாது, தாட்ஸ் உள்ளுக்குள்ளே மட்டும்தான் இருக்கும். சித்தம் வெளியில் போகிறதுனால அது அங்கேயும் இங்கேயும் தெரிஞ்சுக்கிட்டே தான் இருக்கும்.
நீங்கள் எந்த பொருளை பார்க்குறீங்களோ அந்த பொருளுக்கு தான் சித்தம் போக முடியும், இல்லைன்னா கிடையாது. எதை பார்க்கலையோ அங்கே அது கிடையாது. எந்த ஒரு இடத்துல அழுத்தமாக இன்ட்ரெஸ்டோட சித்தம் ஓட்டிக்குதோ அந்த சித்தத்தை நாம் திரும்ப எடுத்து காட்டுது. ஃபார் எக்ஸாம்பிள், காலேஜுக்கு போகும்போது பசங்க பஸ் ஸ்டாண்டில் பஸ்ஸு வருமா அப்படின்னு நின்றுக்கிட்டு இருக்காங்க. அப்போ அங்கேருந்து வந்த ஒரு ஸ்கூட்டரில் அழகான ஒரு பொண்ணு ஒருத்தி போகிறா. நீளமான தலைமுடி, ரொம்ப அழகான கண்கள். கொஞ்ச நேரத்துக்கு அவளை பார்த்துட்டு அவள் மனசில் உட்காந்துடுறா. அந்த உருவம் அவனோட மனசில் ஒரேடியாக தங்கி போயிடுது. அந்த சித்தத்தில் அந்த ஃபோட்டோகிராஃபி அவனுக்கு ஞாபகம் வந்துடுது. அவனுக்கு காலேஜுக்கு போன உடனே அவனுக்கு அதே சித்திரம்தான் தெரிய ஆரம்பிக்குது. வீட்டுக்கு வந்து படிக்கலான்னு உட்காரும்போது மறுபடியும் அந்த பொண்ணோட உருவம் தான் அவனுக்கு அதில் தெரியுது. இது எந்த காரணத்தினால நடக்குதுன்னு தெரியுமா? இந்த சித்தம் அந்த டயத்தில் அந்த பொண்ணோட பிக்சரை எடுத்துருச்சு, ஃபோட்டோகிராஃபி எடுத்தாச்சு. அந்த பிக்சர் தான் அவனுக்கு திரும்ப திரும்ப அப்பப்போ ஞாபகம் வந்துக்கிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் அவனுடைய மனசில் வேற எந்த ஒரு விஷயமும் நிச்சயமாக வரப்போகிறதில்ல. நீங்கள் பார்த்துருக்கலாம், எல்லா பசங்களுக்கும் இந்த ஒரு அனுபவம் இருக்கும், பெண்களுக்கு கூட இந்த அனுபவம் இருக்குது. புதுசாக கல்யாணம் ஆயிருந்தால் அவங்களுக்கு கூட இந்த விஷயம் புரிஞ்சு இருக்கும். புதுசாக கல்யாணம் ஆயிருந்ததுன்னு சொன்னால் புருஷனுக்கு திரும்ப திரும்ப அவன் பொண்டாட்டியோட உருவம் தான் ஞாபகம் வந்துக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி பொண்டாட்டிக்கு திரும்ப 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 அவளுடைய புருஷ உருவம் மட்டும்தான் ஞாபகம் வந்துக்கிட்டு இருக்கும். இது சித்தத்தோட வேலை தான், புரியுதா? இந்த சித்தத்தோட சக்தியை படிக்கிற சமயத்தில் வச்சிருந்தா அப்போது அதே ஃபோட்டோஜெனிக் மெமரியாக இருக்கும். ஆனால் இந்த சித்தத்தோட சக்தி உடஞ்சி போயிடுது. இந்த காலத்து இளைஞர்களுக்கும் பெண்களுக்கும் விசேஷமாக என்னோட அப்பீல் என்னன்னா, இந்த சிந்தனை மட்டும் உண்டாயிடுதுங்கிறது தான். சித்தத்தோட சக்தி உடையுது, ரொம்ப அதிகமாக உடஞ்சி போயிடுது. செக்ஸோட தாட்ஸில் தான், விஷயங்களை பற்றின எண்ணங்களால் தான். இந்த செக்ஸி மூவிஸ் பார்க்கறதுனால இவைகள்லாம் அதிகமாக ஆகுது. ரொம்ப மோசமான பாதிப்பு ஏற்படுது. உங்களுக்கு ரொம்ப நல்லா படித்து அறிவாளியாக இருக்கிற ஒரு கேரியர் வேணும்னா இன்னொரு சைடில் உங்களோட அத்தனை சக்திகளும் உங்களுக்கு வந்து ஸ்டாப் ஆகிடுது. இந்த வகையில் பாதிக்கப்படுது. இதுக்காக தான் நம்ம முன்னோர்கள் எல்லாருமே ரிஷி முனிவர்கள் படிக்கிறதுக்காக பிரம்மச்சரிய நிலையை உண்டாக்கி வச்சாங்க. பிரம்மச்சரியங்கிறது இது உண்மையிலேயே ரொம்ப அவசியமானது. காடுகளுக்கெல்லாம் கூட போயிடுறாங்க, ரிஷி முனிவர்களோட ஆசிரமத்துக்கு போகிறாங்க, அதோட பிரம்மச்சரியத்தையும் கடைபிடிக்கிறாங்க. அதோட இவங்க உலகத்தில் இருக்கிற எல்லா ஆக்டிவிட்டீஸ் கூடயும் இவங்க நல்ல முக்தி அடைஞ்சவங்களா ஆயிடுறாங்க. அப்போ தான் அவங்களுடைய முழு கான்சன்ட்ரேஷனும் படிக்கிறதுலையே இருக்க முடியும். இந்த காலத்தில் நிறைய படிக்கிறாங்க, காலேஜில் கூட போய் படிக்கிறாங்க, டியூஷன்ஸ் வச்சுக்கிறாங்க, எக்ஸ்ட்ரா கிளாஸ் வச்சுக்கிறாங்க, நல்லா படிக்கிறாங்க. எக்ஸாம்னு வரும்போது அதுக்கப்புறம் பசங்களுக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை, கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. மண்ணில் நீங்கள் எவ்வளவு தான் தண்ணியை கொட்டினாலும் கீழே ஓட்டன்னு ஒன்று இருந்துட்டால் நீங்கள் என்ன பண்ண முடியும்? இதே வகையில் தான் இந்த சித்தாந்தத்துலேயும் ஓட்டன்னு ஒன்று வந்துடுது. சித்தம்ங்கிறது எல்லாத்துலேயுமே, விளையாட்டுலேயும் சரி, பிக்சர், மூவி, இப்படி எல்லாத்துலேயுமே தான் இருந்துக்கிட்டு இருக்கோம். இந்த காலத்து பெண்களுக்கு ஒரு விஷயம் ரொம்ப பழக்கமாயிடுச்சு. அவங்களுடைய விஷன் எங்கேயோ எப்படியோ போயிடுது. சில பேருக்கு படிக்கும்போது எங்கேயும் வந்து கிருத்திக் ரோஷனா தெரியுது, பசங்களுக்கு ஐஸ்வர்யா ராயா தெரியுது. ஐஸ்வர்யா என்ற பேரே எனக்கு ஒத்து வராத போது நீங்கள் எப்படி ஐஸ்வர்யாவோட சித்திரத்தை வச்சு என்ன செய்ய போகிறீங்க? இது மட்டும் இல்லை, இந்த காலத்து பசங்க பெரிய பெரிய ஹீரோ ஹீரோயின்ஸோட ஃபோட்டோவெல்லாம் ஒட்டி அவங்க ரூமில் ஒட்டி வச்சுக்கிறாங்க. ஆனால் இது வந்து பகவானோட ஃபோட்டோ ஒட்டுங்களேன், அட்லீஸ்ட் உங்களுக்கு மூளையாவது கிடைக்கும், உங்கள் கான்சன்ட்ரேஷன் பவர் பெருகும், பவித்திரமான எண்ணங்கள் வந்து மைண்டு கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக ஆகும். ஃபிலிம் ஹீரோ ஹீரோயின் ஃபோட்டோ பார்த்த உடனே மனசு ஒரு மாதிரியாக ஆயிடுது. எல்லா அட்மாஸ்பியரும் கெட்டு போயிடுது. வெளியில் நடக்கட்டும், ஆனால் உள்ளுக்குள்ளே எதுக்கு இப்படி பண்ணிக்கிறீங்க? எந்த வகையான ஃபேஷன்லாம் வந்திருக்கு. ஒரு தடவை நான் லண்டனுக்கு போயிருந்தேன். அப்போ அங்கே ஒரு ரூமில் ஒரு பொண்ணு இருந்தா, தூங்கிறதுக்கு பொண்ணுக்கு ரூம் கொடுத்துருந்தாங்க.
டீனேஜுக்கு வந்த பொண்ணாக இருந்தா. அந்த பொண்ணு அழகாக இருந்தா, இன்டெலிஜென்ட்டாக நல்ல கலாச்சாரத்து பொண்ணாக தான் இருந்தா. வருஷக்கணக்காக தாதாஜியோட ஞானத்தை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருந்தா. ஆனால் இப்போ தான் அவள் டீனேஜுக்கு வந்திருக்கா. அங்கே இருந்தா. அவளோட ரூமில் தான் எங்களுக்கு ராத்திரி தூங்கிறதுக்கு இடம் கொடுத்துருந்தாங்க. ராத்திரி வந்ததுனால நாங்கள் எதையும் அவ்வளவா பார்க்கல. தூக்கம் வந்தது, நாங்கள் தூங்கிட்டோம். காலையில் பொழுது விடிஞ்சதும் பார்த்தோம். அவளுடைய ரூமில் எல்லாம் ஒரே ஹீரோ ஹீரோயினி பிக்சராக தான் இருந்தது. டான், டோனி, இதெல்லாம் பார்த்தது என்ன தோணுச்சுன்னா, அவரோட காலத்தில் அவர் ரொம்ப ஃபேமஸாக இருந்துக்கிட்டு இருந்தார். பார்த்துட்டு இதெல்லாம் நான் அந்த பொண்ணுக்கிட்ட என்னம்மா இதெல்லான்னு கேட்டேன். இவரோட ஃபோட்டோ இத்தனை வகை வகையாக இருக்குது அப்படின்னு. அதுக்கு அந்த பொண்ணு என்கிட்ட சொல்கிற, அன்னைக்கு எங்களோட டீனேஜ் செஷன் நடந்தது. அங்கே பார்த்தா இவ்வளோ மாதிரியே நிறைய கேர்ள்ஸ் எல்லோரும் இருந்தாங்க. எல்லாரையும் பார்த்துட்டு நான் அவகிட்ட இத்தனை வகையான பிக்சர் உன்னோட ரூமில் ஏமா வந்ததுன்னு கேட்டேன். காலங்காத்தால் பொழுது விடிஞ்சதுன்னு நாங்கள் கண்ணு விழிக்கிறது இந்த மாதிரி ஃபோட்டோவில் தானே. எங்கள் எல்லோருடைய பிக்சர்ஸும் அவரோடது தான். பாவம், அந்த பொண்ணுக்கு ரொம்ப வெக்கமாயிடுச்சு. அவடோட நம்ம ரொம்ப தப்பு பண்ணிட்டோங்கிற ஃபீலிங் அவளுக்கு வந்துருச்சு. நிருமாவுக்கு நான் என்னோடய ரூமை கொடுத்தேன். ஆனால் அந்த பிக்சர் எல்லாம் இங்கேருந்து எடுக்காமல் விட்டுட்டேன். அதுக்கப்புறம் நான் எல்லா கேர்ள்ஸுக்கிட்டேயும் ப்ராமிஸ் வாங்கிக்கிட்டேன், உங்கள் எல்லா ரூம்லேயும் இந்த மாதிரி பிக்சர்ஸ்லாம் மாட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டேன். பகவான் ஃபோட்டோவை வச்சுக்கோங்க. அதனால் எல்லாரும் ஸ்ரீமந்த சுவாமி தாதாஜி ஃபோட்டோ எல்லாத்தையும் என்கிட்டேருந்து எடுத்துக்கிட்டாங்க. அது மட்டும் கிடையாது, இந்த பிக்சர் தான் நாங்கள் எல்லாருமே ரூமில் வச்சுக்க போகிறோன்னு எனக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்தாங்க. எழுந்ததும் நாங்கள் அவர்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். இந்த வகையில் பசங்களுக்கு நம்ம கொஞ்சம் புரிய வச்சிட்டோம்னு சொன்னால் நிச்சயமாக வேண்டிய மாற்றங்கள் கிடைக்கும். அவங்க பகவானுக்கு எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்னு அவங்களுக்கு நம்ம புரிய வைக்கணும் இல்லையா? இந்த பகவானோட விசித்திர படத்தையும் பார்த்துட்டு நமக்குள்ளே இருக்கிற எண்ணங்கள் எப்படி எந்த அளவுக்கு ஸ்திரமாக இருக்குது, மனசுக்கு ரொம்ப அமைதியாக இருக்குது. 5 நிமிஷம் 10 நிமிஷம் பகவான் பேரை சொன்னால் கூட எவ்வளவு நல்லா இருக்குது. அப்படியே மைண்டு ஃப்ரெஷ் ஆகிடுது. அதுக்கப்புறம் படித்து பாருங்களேன், நம்மளை பார்க்குறதுக்காக எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் எங்கிட்ட வந்துட்டு தான் இருக்காங்க. அப்பப்போ சில பேர், நான் எப்படி எக்ஸாமில் பாஸ் பண்ணுறது, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, டிப்ரெஷனில் போயிடுறோம். ஒரு பையன் நம்ம பக்கத்து வீட்டில் இருக்கான், அவன் அத்தனை டிப்ரெஷனில் வந்துட்டான். அடுத்த நாள் அவன் நாளுக்கு நாள் நான் நாளைக்கு எக்ஸாம் எழுத மாட்டேன்னு என்கிட்ட சொல்லிட்டான். இப்படி சொல்லிட்டு ஒரேடியாக கத்த ஆரம்பிச்சிட்டான். ஆக்சுவலாக அந்த பையன் ரொம்ப அறிவாளி. அவங்க அம்மா அந்த பையனை என்னை பார்க்கறதுக்காக கூட்டிகிட்டு வந்தாங்க. அவனை அமைதிப்படுத்திட்டு நான் சொன்னேன், இதை பாருப்பா, உனக்கு எந்த ஒரு டென்ஷனும் வேண்டாம், நீ எக்ஸாம் எழுது. நான் ஃபெயில் ஆகிறதுக்காக தான் இந்த எக்ஸாம் எழுதுறேன்னு சொல்லிக்கிட்டே நீ எழுது. இது எல்லாருக்காகவும் கிடையாது, ஆனால் டிப்ரெஷனில் ஆனவங்களுக்கு மட்டும்தான் ஸ்பெஷலாக அவங்களுக்கு எங்களோட வைத்தியம். உடனே அவனும் சரி நான் அப்படியே எழுதிட்டு வரேன் அப்படின்னு சொன்னான். போய் எதுவும் படிக்காத, தூக்க மாத்திரையை போட்டுட்டு சாப்பிட்டு தூங்கிடுன்னு சொன்னேன். தாதா பகவான், ஸ்ரீ கிருஷ்ண பகவான், ராம பகவான், உனக்கு எந்த பகவானை பிடிக்குமோ அந்த பகவான் பேரை சொல்லிட்டுருன்னு சொன்னேன். ஆக்சுவலாக அந்த பையன் எக்ஸாம் ரொம்ப நல்லா எழுதிட்டு வந்திருக்கான். அடுத்த நாள் அவன் படிச்சுட்டு எக்ஸாம் எழுத போனான். எக்ஸாம் ரிசல்ட் அவனுக்கு வந்தது. அந்த பையன் ஃபஸ்ட் கிளாஸில் மார்க் வாங்கியிருந்தான். பார்த்தீங்களா, இப்படி பயப்படுறதுனால எக்ஸாமில் ரொம்ப மோசமாக பண்ணுறாங்க. எல்லாம் தெரியுது, ஆனால் அவங்களுக்கு பயத்தால் எதுவுமே எழுத முடியறது கிடையாது. மெமரி அப்படியே அவுட் ஆகிடுது. அவங்களுக்கு தைரியத்தை கொடுக்கணும், பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எப்போ பயப்படணும், நாம் எப்போ படிக்கிறோமோ அப்போ தானே நம்ம பயப்படணும். வீட்டில் நான் படிக்க மாட்டேன்னு சொன்னால் அப்புறம் நம்ம எப்படி பாஸ் பண்ணுறதுக்கு முடியும்? எக்ஸாம் பேப்பரில் எழுதும்போது பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. இது அதுக்கு ராங் பிளேஸ். எக்ஸாம் டயத்தில் நீங்கள் பயந்து நடுங்கினீங்கன்னு சொன்னால் நீங்கள் என்ன படிச்சிருந்தாலும் அது உங்களுக்கு மறந்து தான் போயிடும். இது என்னோட அனுபவம். நானும் படிச்சுட்டு தான் இந்த நிலைமைக்கு வந்திருக்கேன். உங்களை மாதிரியே தான் நானும் படித்தேன். ஆனால் என்ன ஒரு வித்தியாசம்,
என்னுடைய மெமரி பவர் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். போன ஜென்மத்தில் எடுத்துகிட்டு வந்த இந்த கான்சன்ட்ரேஷனோட தான் இருக்கலாம். இந்த ஜென்மத்தில் எனக்கு ஃபோட்டோஜெனிக் மெமரியாக இருந்துக்கிட்டு இருந்தது. ஒரு முறை படிச்சுட்டா பேஜ் ஆஃப் பேஜ் நான் எல்லாத்தையுமே ஞாபகத்தில் கொண்டு வந்துட்டு எல்லாத்தையும் எழுத ஆரம்பிச்சிருவேன். மெடிக்கல் போது படிச்சுட்டு இருந்தேன். அப்போல்லாம் அங்கே அதிக முறை படிக்க வேண்டிய அவசியம் இருக்கும். ஒரு முறை படித்தாலே அறிவே அது நல்ல மெமரியில் ஞாபகம் இருக்கும். படிக்கத்தான் வேண்டியிருந்தது. ஆனால் பெரிய பெரிய புக்ஸாக இருந்தது. ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம், பிக்சர்லாம் நான் பார்க்க தான் செஞ்சேன். இந்த காலத்தில் இருக்கிற மாதிரியான படங்கள்லாம் அந்த காலத்தில் இல்லையா. அப்போ அந்த காலத்தில் செக்ஸை பற்றின விஷயங்கள்லாம் ரொம்ப பியூரிட்டியாக இருந்தது. இது எல்லாமே தெரிஞ்சது. நம்மளுடைய சித்தத்தை ரொம்ப ஜாக்கிரதையாக வச்சுக்க வேண்டியது ரொம்ப அவசியம். அந்த ஒரு வகையில் சமாளிக்கலைன்னா நமக்கு உள்ளுக்குள்ளே இருக்கிற இந்த வின்னர் பவர், ஞாபக சக்தி அது போயிடும். யாருக்கு ஒரு பெரிய கேரியர் வரணும்னு நினச்சா நம்ம சித்தத்தை நம்ம கண்ட்ரோலில் வச்சுக்க வேண்டியது அவசியம். நான் எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் ரொம்ப சிம்பிளான ப்ரொசீஜர் சொல்லித்தரேன். எந்த வகையில் படிக்கணும், படித்ததை நல்லா ஞாபகம் வச்சுக்க எல்லாருக்கும் ஒரு டெக்னிக் சொல்லித்தரேன். இதனால் ரொம்ப நல்ல ரிசல்ட் கிடைக்கும். படிக்கிறதுக்கு முன்னால் நான் இதை எல்லாருக்குமே சொல்கிறேன். 10 நிமிஷம் வரைக்கும் நீங்கள் என்ன மந்திரம் சொல்கிறீங்களோ, எந்த பகவான் பேரை சொல்கிறீங்களோ, அதுக்கும் இதுக்கும் எதுவுமே கிடையாது. நீங்கள் அந்த மந்திரத்தை சொல்லுங்கள். சப்போஸ் நீங்கள் ஒரு மந்திரம் சொல்கிறீங்க, அதாவது நிறைய மந்திரங்களை கூட சேர்த்து சொல்லலாம். ஸ்ரீமந்திரம் கூட இருக்குது. ஜெயினர்களோட நவகிரகம் இருக்குது, வைஷ்ணவர்களோட கிருஷ்ண மந்திரம் இருக்குது, சிவனை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு சிவன் மந்திரம் இருக்குது. எந்த ஒரு மந்திரத்தை வச்சு கூப்பிடுறீங்களோ அந்த மந்திரத்தை சொல்கிற சமயத்தில் ஒவ்வொரு வேர்டு, ஒவ்வொரு அட்சரங்கள், ஒவ்வொரு லெட்டர் உங்களோட கண்ணுக்கு முன்னால் அது தெரிஞ்சாகணும். ஒரு பக்கம் நீங்கள் படிச்சுக்கிட்டே போங்க, இன்னொரு சைடில் நீங்கள் அது எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டே இருங்க. அதாவது கண்ணை மூடிக்கிட்டு உங்களுடைய கான்சன்ட்ரேஷன் முழுசாக இருக்கும். 10 நிமிஷம் வரைக்கும் பண்ணுங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஸ்ரீ கிருஷ்ணரோட மந்திரம் சொல்கிறேன்னு வச்சுக்கோங்க. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. அப்போ நீங்கள் சொல்லும்போது உங்கள் கண்ணை முன்னால் ஓம் அப்படிங்கிறது தெரியணும். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ. இப்போ நீங்களும் என் கூட சேர்ந்து சொல்லுங்க. கண்ணை மூடிட்டு ஒவ்வொரு லைனாக நீங்கள் படிங்க. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நம சிவாய. இந்த மாதிரி செய்ய வேண்டியது அவசியம். சிம்பிள் தான், இது ரொம்ப சிம்பிள். த பகவான் நாமம் என்றும் வாழ்க அப்படின்னு சொல்லுங்க. எது உங்களுக்கு சரியா இருக்கோ அதை சொல்லுங்க. அதை சொல்லும்போது உங்களுடைய கண்ணுக்கு முன்னால நீங்க படிக்க வேண்டிய அட்சரங்கள் ஒவ்வொன்றும் தெரிய ஆரம்பிக்கணும். நீங்க தான் அதை நினைச்சு பார்த்துக்கணும். இந்த மாதிரி பிரயோகம் பண்ணி பாருங்க. ரொம்ப கான்சன்ட்ரேஷன் பவர் அதிகமாகும். 10 நிமிஷம் சொல்லுங்க, அதுக்கப்புறம் படிக்கிறதுக்கு உட்காருங்க. 24 மணி நேரத்தில் இத்தனை நிமிஷத்தில் எத்தனையோ டைம் நமக்கு அப்படின்னு இருக்கு. இந்தளவு மினிட்ஸில் 10 மினிட்ஸ் 10 நிமிஷம் நீங்கள் எடுத்துக்கிட்டால் போதும். அப்போ படிப்பு எந்த அளவுக்கு இம்ப்ரூவ் ஆகுதுன்னு நீங்கள் பாருங்கள். நான் நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு இதைத்தான் செய்ய சொல்லியிருக்கேன். அவங்க எல்லாருமே ரொம்ப நல்ல விதத்தில் நல்ல சக்ஸஸ்ஃபுல்லும் அடைஞ்சிருக்காங்க. இன்னும் சொல்லணுன்னா 12th ஸ்டாண்டர்டில், அதாவது கிராஜுவேஷனில் இல்லை போஸ்ட் கிராஜுவேஷனில் அவங்களாம் 95% வரைக்கும் பிராப்தம் அடைஞ்சிருக்காங்க. ஒரு பொண்ணு என்னை பார்க்கறதுக்கு வருவா. அந்த பொண்ணுக்கு படிப்புனாலே ரொம்ப அலர்ஜியாக இருந்தது. பிறப்புனாலே அது அவளுக்கு படிப்புலேயே எட்டிக்காயாக இருந்துக்கிட்டு இருந்தது. ஸ்கூல் லைஃப்லேயே ஒவ்வொரு ஸ்டாண்டர்ட்லேயும் அவள் 2-3 வருஷங்கள் படிச்சுக்கிட்டு இருந்தா. அந்த அளவுக்கு அவளுக்கு டிப்ரெஷன் ஆகிடுச்சு. இந்த வகையில் அவள் டிப்ரெஷன் ஆனதுனால அவள் எக்ஸாம் எழுதுறதுக்கே தயாராக இல்லை. இதுக்கு மேலே அவளுக்கு அப்பப்போ தற்கொலை பண்ணிக்கணுங்கிற எண்ணம் வந்துக்கிட்டு இருந்தது. அவள்
ரொம்ப டிப்ரெஷன்லேயும் நம்மக்கிட்ட அவங்க அம்மா அழைச்சிட்டு வந்தாங்க. நான் அவளை என்னோட பக்கத்தில் உட்காத்தி வச்சுக்கிட்டு சொன்னேன், இதை பாருமா, நீ ஒன்றும் பண்ணாத, எப்பவும் தாதா பகவான் நாமம் என்றும் வாழ்கன்னு சொல்லு, ஒவ்வொரு அட்சரங்களையும் சொல்லிக்கிட்டே நீ பார்த்துக்கிட்டு இருக்கணும், 10 நிமிஷம் சொல்லு, தாதா பகவான் நாமம் என்றும் வாழ்கன்னு நீ சொல்லிக்கிட்டே இரு. தாதா பகவான்னா நம்மளுடைய உள்ளுக்குள்ளே இருக்கிற ஆத்மா, பரமாத்மா. எந்த ஒரு காரணத்துலேயும் தாதா பகவான் தான் நமக்குள்ளே இருக்காரு, உங்கள் உள்ளுக்குள்ளே அவர் தான் இருக்காரு. அது மட்டும் இல்லை, அது நீங்களே தான், நீங்கள் தான் பரமாத்மா. நீங்கள் இதை புரிஞ்சுக்கலன்னா அதனால தான் இந்த சரீரத்தை நான் தான்னு நினச்சிக்கிறீங்க. இந்த விஷயத்தை புரிய வச்சு அந்த பொண்ணை நான் டெய்லி 10 நிமிஷம் இதை சொல்லி அதுக்கப்புறம் படிக்க ஆரம்பிமான்னு சொன்னேன். அந்த பொண்ணு எல்லாம் பண்ணினா, ஜபிக்கவும் ஆரம்பிச்சிட்டா. தாதா பகவான் நாமம் என்றும் வாழ்க்கைங்கிறத 108 தடவை அவள் சொல்லி அதையே ஜபிக்கவும் செய்ய ஆரம்பிச்சா. அதுக்கப்புறம் அவள் படிக்க உட்காந்தா. அவளுக்கே அந்த ஆச்சரியம் தாங்கலை. அவள் ஃபஸ்ட்டு அட்டம்ப்டில் நல்ல மார்க் வாங்கி பாஸ் பண்ணிட்டா. அவளுக்கு இந்த ஆச்சரியம் சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு ஆயிடுச்சு. இந்த அற்புதம் எப்படி நடந்தது? நான் 2ஆம் கிளாஸ்லேருந்தே ஒவ்வொரு கிளாஸ்லேயும் 2-3 தடவை நான் ஃபெயில் ஆகி தானே வந்துக்கிட்டு இருந்தேன். இன்னைக்கு முதல் தடவையிலேயே நான் எஸ்எஸ்சி பாஸ் ஆகிட்டேன். ரொம்ப சந்தோஷப்பட்டா. அதுக்கப்புறம் அவள் காலேஜுக்கு போனா. அங்கே அவள் என்ன பண்ணா, ஒரு தடவைக்கு பதிலாக 2 தடவை பண்ண ஆரம்பித்தா, தாதா பகவான் நாமம் என்றும் வாழ்கன்னு. 2லேருந்து 3, 4 வரைக்கும் போனா. அதுக்கப்புறம் ஃபைனல் இயர் வரும்போது அவள் 5 முறை ஜபிக்க ஆரம்பித்தா. அவளை பார்த்து இந்த சமூகமே ஆச்சரியப்பட ஆரம்பிச்சுது. அந்த பொண்ணு இந்த அளவுக்கு முன்னேறி வந்திருக்கா, யூனிவர்சிட்டி ஃபர்ஸ்ட் வந்திருக்கா. அந்த அளவுக்கு அவகிட்ட இம்ப்ரூவ்மெண்ட் இருந்தது. பெரிய விஷயம். அவளுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அப்போ தான் நான் அவகிட்ட, இது அற்புதமோ அதிசயமாக கிடையாது, நாங்கள் எல்லாரும் இது எதையுமே நம்புறது கிடையாது, இதில் அற்புதம் அதிசயம் என்னன்னா, யாருக்கு சயின்டிஃபிக் நாலேஜ் இல்லையோ அவங்களுக்கு தான் இது அற்புதம்னு சொல்லுவாங்க. உன்னோட கான்சன்ட்ரேஷன் பவர் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால தான் அதுக்குண்டான வழியை மட்டும் நான் அவனுக்கு இப்போ சொல்லி கொடுத்தேன். இந்த வழியை ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணினா நிச்சயமாக நீ பரீட்சையில் முன்னேறலாம், இந்த விளைவை எல்லாருமே பிராப்தம் அடையலாம். நிறைய பொண்ணுங்க செஞ்சுருக்காங்க. ஒரு பையன் வருவான், அவன் எந்த வகையில் படித்தாலும் அவன் பாஸ் பண்ணுறதே கிடையாது. மெட்ரிக்கில் அவன் எதுவிலையுமே பாஸ் ஆகவே இல்லை. மேத்தமெட்டிக்ஸில் அவனுக்கு எதுவுமே ஞாபகத்துக்கு வராது, அதுலேயும் அவன் பாஸ் ஆகலை. அம்மா அப்பா எவ்வளோ புரிய வச்சு பார்த்தாங்க, ஆனால் அவனும் எனக்கு படிக்க வேண்டாம், நான் ஹீரோ ஆக போகிறேன்னு சொல்லிட்டான். அப்போ அவங்க அம்மா, உனக்கு படிக்க வரலன்னா நீ எங்கே ஹீரோ ஆக போகிறதுன்னு கேட்டாங்க. அவனை அடித்தாங்க, கோச்சிக்கிட்டாங்க. அவங்க அம்மா அப்பா அவனை என்கிட்ட அனுப்பி வச்சாங்க. நான் அவன்கிட்ட பேசினேன். அப்புறம் எல்லாமே சரியாயிடுச்சு. முயற்சி செஞ்சாங்க. நான் அவன்கிட்ட சொல்லிட்டேன், நீ எக்ஸாம் எழுதிதான்ப்பா ஆகணும், மேத்தமெட்டிக்கில் பாஸ் பண்ணியே ஆகணும். உடனே அவன், அம்மா நீங்கள் சொன்னால் நான் நிச்சயமாக செய்வேம்மா, ஆனால் என் மனசு எதுலேயுமே செல்றது கிடையாது. நான் அவன்கிட்ட, நீ எதுவும் பண்ண வேண்டாம்ப்பா, நீ எப்பவும் தாதா பகவான் நாமம் வாழ்கன்னு 10 தடவை சொன்னினா, 10 நிமிஷம் அதை சொன்னினா போதும், அதுக்கப்புறம் நீ படிக்கலாம், அதுக்கப்புறம் நீ படித்து எழுத உக்காரலாம். ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்னென்னா, அந்த மெட்ரிக்கில் அந்த பையன் பாஸ் பண்ணிட்டான். ரொம்ப சேவை மனப்பான்மையோடு அவன் இப்போவும் இருந்துக்கிட்டு இருக்கான். பிரம்மச்சாரியாகவும் ஆயிட்டாங்க. அதோட தன்னுடைய வாழ்க்கையை சமூக நலனுக்காக அவன் தியாகம் பண்ணிட்டான். அம்மா அப்பா ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அதாவது ஒரு காலத்தில் இந்த பையன் 12 மணி வரைக்கும் எந்திரிக்க மாட்டான், எங்களை அழ வச்சுக்கிட்டு இருப்பான். ஆனால் இன்றைக்கி அந்த பையன் இப்படி ஒரு நல்ல வழியில் போயிருக்கான். இப்போ மேலே படிக்கவும் செய்கிறான், நல்லாவே படிக்கிறான். இந்த விஷயங்கள் எல்லாமே எப்படி சாத்தியமாச்சு? எப்போ நம்ம கான்சன்ட்ரேஷன் பவர் அதிகமாகுதோ, கான்சன்ட்ரேஷன் பவருக்காக நம்ம நிச்சயமாக ஒர்க் அவுட் பண்ணியே தானே ஆகணும். மற்றபடி சரீரத்தை நல்லா வச்சுக்கிட்டு, துணிமணிகளை நல்லா வச்சுக்கிறது, முகத்தை அலம்பி பவுடர்லாம் போட்டுக்கிறோம், மேக்கப்லாம் பண்ணிக்கிறோம், அதுக்கப்புறம் தலை பாரிக்கிறோம். அப்போ நம்ம மனசை நம்ம நல்ல வகையில் பாதுகாக்க வேண்டாமா என்ன? நம்ம சித்தத்தோட சக்திகளை எந்த வகையில் நம்ம பிரகடனப்படுத்துறது, அதுக்காக நம்ம யோசிக்கணும். அதனால தான் நான் உங்களை என்ன பண்ண சொல்கிறேன்னா, அதை பண்ணி பாருங்க. விளைவுகள் நிச்சயமாக உங்கள் கையில் தான் இருந்துக்கிட்டு இருக்கும். ஜெய் சச்சிதானந்தா.